subscribe now and press the bell icon. Never miss an update. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து போன கிளாஸில் வந்து ஒரு சிகரெட் ஸ்மோக் பற்றி பார்த்துருந்தோம், எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி. அப்புறம் ஸ்மோக்கோட டீட்டெயிலிங் எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர் இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு, ஃபயர் சிமுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பைரோ யூஸ் பண்ணி இந்த பைரோ சிமுலேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த ஆர்டரில் இப்போ வந்து அடுத்து வந்து என்னன்னா ஸ்மோக் அப்புறம் ஃபயர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஃபயர் வந்து கிரியேட் பண்ணுறது பைரோ சிமுலேஷன்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி ஃபைல நான் பண்ணது வந்து அப்படியே ஆல்ரெடி பண்ணதை வந்து இந்த செட்டிங் ஃபுல்லாக வந்து என்ன அப்படியே வச்சிருக்கேன். இப்போ நான் செட்டப் மட்டும் அப்படியே வச்சிருக்கேன். என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி எல்லாம் இது பண்ணுறது அப்படின்றதுனால. அதனால வந்து உங்களுக்கு இது ஈஸியாக புரியும், ரொம்ப இழுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக சொல்லலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் பண்ண ஃபைல் அப்படியே வந்து செட்டப் ஃபைல் அப்படியே வச்சிருக்கேன். இப்போ அந்த டயர் வந்து நான் எப்படி இது பண்ணி வச்சிருக்கேன்னா, இது வந்து டயர், இது ஆக்சுவலாக இங்கே இருக்குது. ஓகேவா, இது வந்து நீங்கள் டயர் தான் இங்கே வைக்கணும்லாம் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஸ்பியரோ இல்லை ஏதோ ஒரு கியூபோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே தான். இங்கே நான் சும்மா ஒரு டயர் வந்து ஒரு மாடல் ஒன்று வச்சிருக்கேன். இங்கே இது வந்து டவுன்லோட் பண்ணதான், இது வந்து பண்ணது கிடையாது, இது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணது. ஸோ இது வந்து டயர் மாடல் உங்களுக்கு இங்கே இருக்குது. என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். பிளேஸ் பண்ணிட்டு கீழே வந்து கிரிட் ஒன்று வச்சிருக்கேன். கிரிட் எங்கன்னா அந்த வெளியில் உங்களுக்கு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்கு பாருங்க, கிரிட் வந்து நான் வந்து இங்கே கிரிட் ஒன்று வந்து எடுத்திருக்கேன். இங்கேருந்து வந்து செல்ஃப் டூல்லேருந்து கிரிட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, இந்த இருக்கு பாருங்க கிரிட்டு. ஓகேவா, இந்த கிரிட்டை வந்து நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பிளேன் இருந்தது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுன்றதுனால உங்களுக்கு வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் எதுக்காக கிரிட் வந்து கீழே வச்சிருக்கோன்ட்டு. இது சும்மா ஒரு லுக்குக்காக தான். ஓகேவா, கிரிட்டு கீழே வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா தெரியும் ஆப்ஜெக்ட், அதுக்காக. அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து டயரு கிரிட்டு எல்லாத்தையும் வச்சு செட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு சீன் பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு டயர் இங்கே இருக்குது, கிரிட்டு கீழே இருக்குது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. ஓகேவா, இப்போ என்னன்னா நம்ம எப்படி வந்து நம்ம இதை ஃபயர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எது எமிட்டர், ஒரு எமிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்மோக்கு வந்து ஸ்மோக் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சிமுலேஷன் ஏதோ ஒரு இது வந்து எமிட் பண்ணுறோம், ஒரு ஃபயர் இதாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு எமிட்டர் தேவை. ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு எமிட்டர் வந்து ஆல்ரெடி நம்ம எதை வச்சு பார்த்துருந்தோம், எல்லாமே பார்க்குறது எல்லாமே ஸ்பியரு அந்த மாதிரி வச்சு பார்த்துருந்தோம். இப்போ வந்து நான் டயர் வச்சிருக்கேன், நீங்கள் ஸ்பியரை கூட வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இப்போ இந்த டயரை நான் வந்து எமிட்டரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வழக்கமெல்லாம் நம்ம ஸ்பியரை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து மைண்டில் வச்சுக்கிங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த டயரை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, உங்களுக்கு உங்கள் இதில் வந்து உங்கள் ஸ்பியரை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு பைரோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பைரோ எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிருங்க, இந்த செல்ஃபுக்குள்ளே போய்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய இருக்கும். நான் அதை சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். இதை வந்து ரெண்டு ஸ்மோக் இருக்கு பாருங்க, ஃபிளேம் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ஸ்மோக்லெஸ் ஃபிளேம் இருக்கு. அது பேரே வந்து ஸ்மோக்லெஸ் இருக்கு. ஸோ இதை கொடுத்துடக்கூடாது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம எதை கொடுக்க போறோம்னா ஃபிளேம்ஸ். ஃபிளேம்ஸ்ல தான் என்னன்னா ஃபயரும் வரும், ஸ்மோக்கும் வரும். ஓகேவா, இந்த ஸ்மோக்லெஸ் ஃபிளேமை கொடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து ஃபயர் மட்டும் தான் வரும், இது ஸ்மோக் வராது. ஓகேவா, அதனாலதான் ஸ்மோக்லெஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பைரோ வந்து இதாயிடும். உங்களுக்கு தெரியும் இல்லை, போன வாட்டி நம்ம பார்த்த மாதிரி ஆட்டோ டோப் நெட்வொர்க்கு, இந்த பைரோ இம்போர்ட்டு இதெல்லாம் வந்து அதுவே வந்துடும். ஓகேவா, அதுவே வந்துடும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போ என்னன்னா உங்களுக்கு எப்படி இதாகும்னா, இப்போ உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு அதை அப்படியே பண்ணி காமிச்சிடும். ஓகேவா, நான் இப்போ என்ன பண்றேன், இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து சீன் மட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஆட்டோ டாப் நெட்வொர்க்கு, இந்த பைரோ இம்போர்ட், பாயிண்ட் லைட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம். ஓகே, கேமரா இருக்கட்டும். கேமரா நீங்க வந்து எப்படி வேணுமோ உங்களுக்கு ஆங்கிள் பார்த்து வச்சுங்க இந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு வந்து என்னன்னா கிரிட் இருக்கு, டயர் இருக்கு, ரெண்டு தான் இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதுல வந்து என்ன பண்ண போறோம், ஃபயர் வந்து சிமுலேட் பண்ண போறோம் அந்த டயருக்கு. ஓகேவா, இப்போ இந்த டயரை செலக்ட் பண்ணீங்க, இதுதான் எமிட்டர். ஓகேவா, இப்போ வந்து இதை எமிட்டர்னா இதுல என்ன பண்ணணும்னா பைரோ வந்து ஃபிளேமை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்லி டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, இதுதான் நம்மளோட எமிட்டரு. செலக்ட் பண்ணீங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு தான் இங்க வந்து டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து ஃபயர் வந்து இதாயிடுச்சு, அந்த இது வந்து எமிட்டரா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சிமுலேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, அதனால வந்து சிமுலேஷன் ஆன் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ப்ளே பண்ணுங்க. ஓகேவா, இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்மோக் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா,
பாத்தீங்கன்னாலே தெரியும், நார்மலா வந்து ஸ்மோக் பிளஸ் ஃபயர் ரெண்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பேசிக்ஸ் வந்து அதுவே வந்துடும். நீங்க வந்து ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணா மட்டும் போதும். இதுக்கப்புறம் நீங்க தான் வந்து இது என்ன பண்ணணும்னா ஷேப் பண்ணி அந்த டோனு அந்த இதெல்லாம் கொண்டு வரணும். எவ்வளவு ஃபயர் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து அது இந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதுல என்னென்ன வந்திருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ண உடனே ஆட்டோடாப் நெட்வொர்க் வந்துருச்சா, இங்க பாருங்க இந்த வந்துருச்சு. அதுக்கப்புறம் பைரோ இம்போர்ட் வந்துருச்சா. ஓகேவா? இது ரெண்டும் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கனாலே வந்துடும். ஓகேவா? கிளிக் பண்ண உடனே வந்துடும். இது வந்து கேமரா நம்ம வந்து பொசிஷன் பண்ணி வச்சிருக்கோம், அது ஓகே. கிரிட் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்தோடனே என்ன பண்ணலாம், ஆட்டோடாப் நெட்வொர்க்ல போயிடலாம். ஓகேவா? ஆட்டோடாப் நெட்வொர்க்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பைரோல என்னென்ன இருக்கும்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இதுல வந்து நம்ம வந்து டிவிஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஒரு லெவல் தான் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கெப்பாசிட்டி தாங்கும். ஓகேவா? அதனால என்ன பண்றேன், 0.1 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கு கீழே கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்றதுக்காக 0.1ல வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்க வந்து இதை வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கலாம், 0.03 எல்லாம் கொடுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப அதிகமா இருக்கும், டீடைலிங்கா இருக்கும். ஓகேவா? நான் இது உங்களுக்கு சொல்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன், இந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம பைரோல இருந்து என்ன பண்ணிடலாம்னா பைரோ சால்வருக்கு போயிடலாம். ஓகேவா? இங்கதான் நம்ம வந்து என்னன்னா எல்லாத்தையும் மாடுலேட் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம சிமுலேஷன்ஸ் பத்தி ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்மளுக்கு இதுல ஃபயரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கம்ப்யூஷன் சொல்லிட்டு ஒரு டேப் வந்து நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமலே போயிருப்போம். அதிகமா யூஸ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபயர் யூஸ் பண்ணல. இந்த கம்ப்யூஷன் டேப்ல தான் வந்து ஃபுல்லாவே இந்த ஃபயர் வந்து என்ன ஆகும்னா ஜென்ரேட் ஆகுது. இதுலதான் வந்து நம்ம வந்து இந்த ஃபயரை வந்து என்ன பண்ண முடியும்னா ஷேப் பண்ண முடியும். ஓகேவா? ஆக்சுவலா ஷேப் பண்றது இல்லாம இதெல்லாம் வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கம்ப்யூஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, இதை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா அந்த ஃபயர் வந்து என்ன ஒர்க் ஆகாது. ஓகேவா? அதனால இப்ப பாத்தீங்கன்னா பிளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆயிருந்ததுனால உங்களுக்கு வருது. இப்போ வந்து வரலையா, இந்த நீங்க வந்து எனேபிள் கம்ப்யூஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஃபயர் வராது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுங்க, செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் வரும். ஸோ ஓகேவா? இந்த கம்ப்யூஷன் டேப் வந்து ஃபயர் சிமுலேஷனுக்கு ரொம்ப, இந்த ஃபயர் வந்து சிமுலேட் பண்றோம்னா ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுல தான் உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்குது. இந்த இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இது என்னன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் ஒரு நேரத்துல வந்து இதாகுது, என்னன்னா இன்ஸ்டன்டா ஒரு இதுல வந்து அது எவ்வளவு ஃபியூவல் இருக்குல்ல, ஃபியூவல் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபயர் வந்து இதாகும், பர்ன் ஆகும். ஓகேவா? ஃபயர் வந்து இதாகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே உங்களுக்கு அந்த கீழே கொடுத்துருவாங்க, கம்ப்யூஷன் மாடல் ஒன்லி அக்கர் தி டெம்பரேச்சர் ஃபீல்ட் இஸ் அபோவ் தி வேல்யூ. ஓகேவா? அந்த ஒரு சடனா இந்த அட் அ டைம்ல உங்களுக்கு எவ்வளவு ஃபியூல் வந்து இதாகுதோ அந்த வேல்யூ தான் வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நீங்க வந்து இப்போ 0.1ல இருக்கு. இதே வந்து இதுல வந்து ஒரு 4 கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 4 கொடுத்துட்டு இப்போ இதை பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகுது. ஓகேவா? அந்த இது வந்து எவ்வளவு வந்து ஆகுதுன்னு பாருங்க. இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், நல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அந்த டெம்பரேச்சரை பார்த்தா ரொம்ப ஹெவியா இருக்குது. ஓகேவா? அந்த ஃபயரே ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸ்மோக் வந்து ஒண்ணுமே தெரியல, ஃபயர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இதை இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம், 10 கொடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரல. ஏன் வரலன்னா நம்மளுக்கு வந்து இங்க என்னன்னா நம்மளுக்கு சோர்ஸ் வந்து என்ன சோர்ஸ் ஃபியூல் வந்து அதை விட கம்மியா இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபயர் வந்து விசிபிள் ஆகாது. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த சோர்ஸ் ஃபியூல், அந்த சோர்ஸ் வால்யூம் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தணும். அது அதிகப்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அங்க வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? இங்க வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஃபியூவல் இருக்குல்ல, இங்க இருக்கும் பாருங்க ஃபியூவல். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னன்னா டென்சிட்டி, ஃபியூவலு, அப்புறம் வந்து என்ன இருக்கும்னா சோர்ஸ் ஃபியூல் இருக்கா, இங்க சோர்ஸ் ஃபியூல் இருக்கு, டென்சிட்டி இருக்கு, இங்க ஒரு ஃபியூல் இருக்கு. ஓகேவா? இப்போ என்னன்னா இதோட வேல்யூ வந்து அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபயர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஏன்னா இந்த சோர்ஸ்லயே வந்து அதை விட கம்மியா இருக்கு. ஓகேவா? அதனால வந்து அந்த அளவுக்கு ஃபியூல் வந்து கொடுக்க முடியாததுனால உங்களுக்கு வந்து இங்க விசிபிள் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதுக்கு போய்க்கலாம், பைரோவுக்கு போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த ஆல்ரெடி இருந்ததே வந்து வச்சுக்கலாம், பழைய வேல்யூவே வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க எவ்வளவு வச்சுக்கீங்க, இதுல வந்து ரிவர்ட் டு டிஃபால்ட்னு இருக்கும், இது வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்துடும் வச்சிங்கன்னா. ஓகேவா? இங்க 0.1 இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்க பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளே ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க, பர்ன் ரேட், இந்த பர்ன் ரேட்டுங்கிறது என்னன்னா, பர்ன் ரேட்டுங்கிறது ஒரு ஃபியூல் வந்து எப்படின்னா ஒரு செகண்டுக்கு
எவ்வளோ ஃபியூவல் 90% ஃபியூவல் வந்து எடுத்துக்கும் இந்த எரியறதுக்கு. அது இந்த ஃபியூவல் இந்த ஃபயர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு 90% வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து 0.9 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை வந்து நீங்க கம்மி பண்ணலாம், கூட வச்சுக்கலாம். அது எப்படின்னா இது வந்து பேர்ன் ரேட் அதிகமாக உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகவும் அந்த ஃபயரோட இது டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகேவா, இப்போ வந்து 0.9 இருக்கு. இதே வந்து ஒரு கம்மி பண்ணி வச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியா வரும், அந்த ஃபயர் வந்து கம்மியா இதாகும், பேர்ன் ஆகும். ஃபியூவல் வந்து கம்மியா வந்து ஃபியூவல் வந்து ஒரு செகண்டுக்கு 90%ங்கிறது 0.9 இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இதாகும். ஓகேவா, அதே ஃபுல்லா ஒண்ணுன்னு வச்சுட்டீங்கன்னா 100% ஃபுல்லா வந்து இதாகும் ஒரே நேரத்துல. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு ஃபியூவல் வந்து மேல வந்து உடனே இதாகிறது, பேர்ன் ஆகுறது. ஓகேவா, இது வந்து ஃபியூவல் இன்எஃபிஷியன்சி. ஃபியூவல் இன்எஃபிஷியன்சினா ஒண்ணுமே இல்ல. இது என்னன்னா, இது 0 பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா எல்லா ஃபியூவலையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஆக்சுவலா ஃபியூவல் ஃபுல்லாத்தையும் வந்து பைரோல ரிமூவ் பண்ணாது. இதை வந்து கம்மி பண்ணிட்டீங்க, ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூவல் இருக்காது. இதே வந்து 1 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எல்லா ஃபியூலையும் என்ன பண்ணணும்னா கண்டினியூவா வந்து ஃபியூவல் வந்து எரிய வச்சுட்டே இருக்கும். எரிய வச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்னா ஃபயர் வந்து ரொம்ப ஹையா அதிகமா போகும். இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்திக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ நார்மல்ல தான் இருக்குது எல்லாமே கரெக்டா வேல்யூ. ஸ்டார்டிங்ல பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கா? இப்ப பாருங்க, இந்த ஃபியூவல் இன்எஃபிஷியன்சி வந்து 1ன்னு வைக்கிறேன். இப்ப என்ன பண்ணுங்க, மொத்தமா வந்து ஃபயர் வந்து எல்லாமே என்ன ஆகும்னா, ஒரு நிமிஷம் இருங்க, பாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபாஸ்ட்ல இருந்து வரும். ஓகேவா, இப்ப பாருங்க இவ்வளோ ஃபியூல் அப்படியே என்ன ஆகும்னா எல்லாமே அந்த கண்டினியூஸா இதாகிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு மாதிரி கிரேசியான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும் அந்த ஃபயர்ல. ஏன்னா கண்டினியூஸா வந்து ஃபியூல வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, சப்ளை பண்ணிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ எரிஞ்சு எப்படி இதாகும்னு மட்டும் இது பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மாதிரி விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதனாலதான் இவ்வளோ ஆகி ஸ்ட்ரைட்டா மேலே போகுது உங்களுக்கு. ஓகேவா, இது என்ன பண்ணுங்க, ஃபியூல் இன்எஃபிஷியன்சி வந்து டிஃபால்ட்டில் வச்சுங்க. ஓகேவா, ஃபியூல் இன்எஃபிஷியன்சி வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிவர்ட் டு டிஃபால்ட்னு இருக்கும். ஓகேவா, ரிவர்ட் டு டிஃபால்ட் இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ வேல்யூ ஸ்டார்டிங்ல இருந்துச்சோ அந்த வேல்யூ வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து டெம்பரேச்சர் அவுட்னா ஒண்ணுமே இல்லை. டெம்பரேச்சர் அவுட்டுங்கிறது சடனா உங்களுக்கு எவ்வளவு வந்து டெம்பரேச்சர் நம்ம வந்து அவுட் பண்றோமோ அவ்வளவு ஃபயர் என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியும். டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும்னா உடனே வந்து மேலே இதாகும், என்ன சொல்றது, ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் வந்து கீழே இருந்து பேர்ன் ஆகி போறது வந்து போற வேகம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இப்போ வந்து பிளே பண்ணி பாருங்க, இது நார்மலா இருக்குது. ஓகேவா, இந்த டெம்பரேச்சர் அவுட் இருக்குல்ல, இந்த டெம்பரேச்சர் அவுட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 1 வைக்கலாமா? 1 இல்லை, ஒரு 3 வைக்கலாம். இப்போ 3 வச்சுட்டேன். இப்போ இந்த சிமுலேஷனை பிளே பண்ணி பாருங்க, இது வந்து சடனா மேலே போகும். இவ்வளோதும் இங்கே பாருங்க, உங்களோட ஃபோர்ஸே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இந்த எவாபரேட் அப்படியே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளேம் ஆகிறது அப்படியே மேலே போகுது பாருங்க. மொத்தமா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சடனா வந்து எல்லாமே வந்து எல்லா ஃபயரும் வந்து அப்படியே வந்து இதாகும். பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப கிரேசியா இருக்கு. ஓகேவா, இப்போ நான் இதை பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு ரிவர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ரிவர்ட் டு டிஃபால்ட் என்ன கொடுத்துட்டீங்கன்னா பழைய மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருந்துச்சோ அவ்வளவு வந்துடும். இல்லைன்னா 0.15 இருந்துச்சு 0.15 நீங்க வச்சுக்கலாம். இதா கூட கேஸ் ரிலீஸ்னாலும் அதே கான்செப்ட் தான். சடனா உங்களுக்கு ஒரே நேரத்தில் கேஸ் எக்ஸ்ப்ளோஸ் ஆனா எப்படி வந்து எவ்வளோ வேகமா வந்து அந்த ஒரு மாதிரி அந்த டென்சிட்டியான அந்த ஃபயர் வந்து அதிகமாக வெளியாகும். அந்த மாதிரி தான் சடனா ஒரே நேரத்தில் கேஸ் ரிலீஸ் ஆனா எப்படி ஃபயர் ஆகுமோ அந்த மாதிரி ஃப்ளேம் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, கேஸ் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா, கேஸ் ரிலீஸ் வந்து சடனா அட் அ டைம்ல வந்து கேஸ் வந்து உடனே தான் இதாகும். ஓகேவா, ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து ஒரு 14ல இருக்கு. இதை வந்து நீங்க ஒரு 15 வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதோட ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு வேகமா இருக்கும். அந்த ஸ்ப்ரெட்டிங்கே உங்களுக்கு பாருங்க அதிகமா இருக்கு பாருங்க. சடனா அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகி வந்து மேல வந்து இதாகுது. ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபயரோட ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னா கேஸ் வந்து ரிலீஸ் பண்ற டைம், அந்த டைம். ஓகேவா, சடனா வந்து எல்லா இதுவும் வந்து அந்த கேஸ் வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆகுறதே வந்து மொத்தமா அந்த ரேஞ்சில் வந்து எவ்வளவு பெருசா வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம வந்து 50ல வச்சிருக்கோம், அதனால வந்து அவ்வளவு பெருசா எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது. ஓகேவா,
இதே வந்து இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ரிவர்ட் டு டிஃபால்ட் கொடுத்துருங்க. 15லேயே வந்துருச்சு. ஓகேவா? ஃப்ளேம் ஹைட்னா உங்களுக்கு இந்த ஃப்ளேம் ஹைட்டு தான் பாருங்க. இவ்வளோ உயரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஹைட்டை பாருங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சும்மா பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவ்வளோ ஹைட்டு வந்து உங்களுக்கு போகுது. ஓகேவா? இந்த ஃப்ளேம் ஹைட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த ஃப்ளேம் ஹைட்டை வந்து கம்மி பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 1 கொடுங்க. 1 கொடுத்துட்டு இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக இதாகுதுன்னு உங்களுக்கு ஃபயரு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இங்கேயே வந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து கம்மியாயிடுச்சு, அந்த ஸ்மோக்கோட வந்து கம்மியாயிடுச்சு. ஓகேவா? மேலே பாருங்க ஸ்மோக்கு தான் போகுது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ உயரமே உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வேண்டாம், 0.5 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஹைட்டில் வந்து என்ன ஆகும்னா ஃப்ளேம் வந்து இதாகும், ஃபயர் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து இந்த இவ்வளோ உயரத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ளேம் வந்து நின்றுடுச்சு. ஓகேவா? பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் வந்து மொத்தமாக இதாகிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஷேப்பு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஷேப் ஒரு ஃபயரை வந்து ஷேப் பண்ணோம்னா இந்த அதிலே ஷேப்னு ஒரு இருக்கும் பைரோ சால்வர்லேயே. ஸோ அங்கே தான் டிசிபேஷனுக்கு தான் நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எவ்வளோத்துக்கு எவ்வளவு வந்து கம்மி பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளவு வந்து என்னன்னா கம்மியாகும். இதை அதிகப்படுத்தணும்னா ஃபயர் வந்து சீக்கிரமாகவே என்ன ஆயிரும்னா டிசால்வ் ஆகும். இதை வந்து கம்மி பண்ணோம்னா இது வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து இதாகும் போகும். என்ன ஆகும்னா பாருங்க, இப்போ 0.1 இருக்கு. இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே வச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. 1 வச்சுட்டோன்னு வச்சுக்கங்களேன். இது இப்போ என்னன்னா உங்களுக்கு டிராவல் பண்றது அந்த ஸ்மோக் இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த ஷேப் வந்து எப்படின்னாலே இந்த ஸ்மோக்குக்கு தான். ஓகேவா? அந்த ஸ்மோக் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப தூரம் வந்து டிராவல் ஆகும், மேலே போற வரைக்கும் அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்மோக்கே இந்த டிசால்வ் ஆகும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கு லைன் மாதிரி. ஓகேவா? இந்த ஸ்மோக் வந்து எப்படி டிசால்வ் ஆகும்னா இந்த வேல்யூவெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், இந்த 1ங்கிற வேல்யூ கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஃபேடே ஆகும், அந்த மாதிரி டிசால்வே ஆகும். ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளுக்கு வந்து பாக்ஸே சின்னதாக இருக்கு. ஸோ இங்கே வந்து மேலே இதாகிடுது, கட் ஆகிடுது. ஓகேவா? நம்ம வந்து இந்த டிசிபேஷன் வந்து எதுக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ அது என்னன்னா இப்போ வந்து டிசிபேஷன் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம், டிஃபால்ட்லேயே வச்சிடலாம். ஓகே, டிஃபால்ட் வைக்கலாம், இன்னும் வேணா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா வெளியில் போயிடும். ஓகேவா? அந்தளவு வச்சுக்கலாம். நம்ம இது சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, இந்த பாக்ஸ் எப்படி வந்து பெருசாக இருக்கிறது, ஒரு மாதிரி இந்த கட் ஆகாமல் கிராப் ஆகாமல் எப்படி இது பண்ணுறதுன்னு அப்படி சொல்லுவாங்க. இதை பைரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் இங்கே இருக்கும், இந்த ஹேண்டிலை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெட் கலர் பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை தள்ளி வச்சுக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகேவா? ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணோன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலாம், அந்த பைரோ சால்வரில் போயிட்டு ஷேப் பார்த்தாச்சு. ஷேப்பில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம், எழுதனாலும். ஓகேவா? டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தான். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது உங்கள் விருப்பம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே வந்து இப்போ என்னன்னா இதில் வந்து டிஸ்டர்பன்ஸு எல்லாமே உங்களுக்கு இதுலேயும் இருக்கும். இதில் நீங்கள் ஷார்ப்னஸ் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுனா கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதில் எதுவும் வந்து நம்ம வந்து கை வைக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து கலர்லாம் ஒன்றும் பண்ணல. ஓகேவா? இதில் அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, வெளியில் வந்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே உள்ளதெல்லாம் செட் பண்ணிவிட்டு வெளில வந்துச்சு. ஓகேவா? இந்த வேல்யூலாம் உங்களுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து இங்கே என்னன்னா உங்களுக்கு வந்து சிமுலேஷன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேவைப்படாத இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்லோ டவுன் பண்ணும், அப்படியே சிஸ்டத்தையே சிமுலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்லோ டவுன் ஆகும். நம்மளுக்கு இவ்வளோதான் ஆயிருக்கு சிமுலேட். ஓகேவா? நம்மளுக்கு இது ஓகேனா, இந்த ஃபீல் ஓகே அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடலாம்னா சிமுலேட் பண்ணி இங்கே வந்து இதை வந்து கேட்ச் பண்ணிடலாம், கேட்ச் ஃபைலாக கொடுத்துடலாம். ஓகேவா? இல்லை எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து
உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் இப்போ சொன்னல அந்த செட்டிங்ஸில் அந்த ஆட்டோடோப் நெட்வொர்க்குள்ள பைரோவில் போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். இதில் என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு ஃபயர் போகுது. இப்போ வந்து இது இந்த சைடு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? பைரோ சால்வரில் போயிட்டு சிமுலேஷன்ஸில் போயிட்டு போயிங் சி டைரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல. இதில் வந்து நம்ம எக்ஸில் கொடுத்தோன்னா எக்ஸில் போவோம், ஒயில் ஒன்று கொடுத்தோன்னா எதில் ஒன்று இருக்குமோ எதில் வேல்யூ கொடுக்குறோமோ அந்த சைடு வந்து டைரக்ஷனில் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஒரு இதில் 0.6 கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸில் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து அந்த என்ன பண்ணோம்னா அந்த டைரக்ஷனில் வந்து ஃபயர் வந்து கொஞ்சமாக அப்படியே வந்து ட்ராவல் ஆகும். ஆக்சுவலாக சிமுலேஷன் நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் கரெக்டாக ஆகலை. ஓகேவா? சிமுலேஷன் ஆன் பண்ணிங்க. சிமுலேட் ஒரு வாட்டி பண்ணும்போது நீங்கள் சிமுலேஷன் ஆன் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த சிமுலேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸில் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ் டைரக்ஷன் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்மோக் வந்து இதாகுது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்த ஸ்மோக் வந்து இந்த சைடு இதாகுது. இப்படி பண்ணலாம். இப்படி இல்லாமல் நம்ம வந்து இது ஆல்ரெடி பார்த்த மெத்தடு. இதுலேருந்து இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இந்த ஸ்மோக்கோட டைரக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை ஜீரோலே வச்சுங்க. இது ஜீரோலே வச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இங்கேக்குள்ள வந்து ஒரு கேஸ் ஃபில்ட் இது மாதிரி ஒன்று விண்டு மாதிரி ஒன்று கேஸ் விண்டு மாதிரி ஒன்று வந்து இங்கே வந்து ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த பைரோ சால்வர் இருக்குல்ல, இந்த பைரோ சால்வரில் வந்து 3வது நோடு இருக்கு பார்த்தீங்களா, கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வெலாசிட்டி. நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை வந்து இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஏற்றாப்புல இது வந்து என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா டேப் அழுத்திங்க. டேப் அழுத்திட்டு கேஸ் அப்படின்னு அடிங்க. கேஸ் விண்டுன்னு. ஓகேவா? கேஸ் விண்டுன்னு தான் இருப்பேன். இந்த கேஸ் விண்டை வந்து என்ன பண்ணுங்க, இங்கே கொடுத்துங்க. இந்த கேஸ் விண்டை இந்த வெலாசிட்டியில் இது பண்ணிடுங்க. ஓகேவா? இங்கே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து இந்த கேஸ் விண்டுக்கு என்ன வந்து சொல்லுதோ அதுக்கேற்றாப்புல இந்த பைரோ சால்வர் வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணுங்க, இதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ கேஸ் விண்டு இது பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு விண்டு இருக்கு. விண்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸ், இப்போ எக்ஸில் தான் இருக்கு 1. ஓகேவா? விண்டு வந்து நீங்கள் ஒரு 4 கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஸ்பீடு விண்டு ஸ்கேல் மாதிரி. இப்போ நீங்கள் இது விண்டு 4 கொடுத்துட்டீங்க. இப்போ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ தான் போயிங் சி கொடுக்கல, நம்ம விண்டு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்க கரெக்டாக இந்த டைரக்ஷனில் போகுது பாருங்க. உங்களுக்கு அந்த ஃபயரு பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு எல்லா இதுவும் வந்து போகுது. ஓகேவா? இப்படி நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றனா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதுல வேற என்ன பார்க்கணும் நீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. இதுதான் வந்து வால்யூம் சோர்ஸ். ஓகேவா? இதுலதான் வந்து இந்த ஃபியூவலு, இந்த முக்கியமான என்னென்னலாம் வந்து விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எமிட் பண்ண போறோமோ அதெல்லாம் வந்து இங்க இருந்து தான் வந்து வரும். இங்கேருந்து வந்து இதுல வந்து பைரோ சால்வர்ல வந்து எல்லாம் ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த ரீசைஸ் கண்டெய்னர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரீசைஸ் கண்டெய்னர்னா ஒண்ணுமே இல்லை, இந்த பவுண்டிங் பாக்ஸ் உங்களுக்கு ஒன்று வரும்ல, அந்த மேக்ஸ்ல போயிட்டு இந்த கிளாம்ப் இருக்கும், ஒன்று கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி வந்து அது போறப்ப கிராப் ஆகும் அந்த நம்மளோட சிமுலேஷன்ஸ்லாம். ஸோ இதை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கிராப் ஆகாது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, கேமராக்குள்ள அவ்வளோதான் வரும். ஓகேவா? அதுக்கு மேலே வராது. உங்களுக்கு அதுக்கு மேலே போகிற மாதிரி இதை எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணும், எவ்வளோ தூரம் வந்து அந்த சிமுலேஷன் போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ அப்போ வந்து டைம் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டைம் வந்து அதிகமாக இருக்கும், ரெண்டர் டைம். ஓகேவா? நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு வச்சுக்கலாம். இங்கே நம்ம சொன்னோம்ல பைரோ வந்து இது செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் பாக்ஸ் வருமே, அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சீக்கிரமாக ரெண்டர் டைம் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதிகமாக ரெண்டர் ஆகிறது வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்னன்னா இதெல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து ஓகே, உங்களுக்கு ஃபயர் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து கேட்ச் ஃபைல் வந்து பண்ணலாம். கேட்ச் ஃபைல் எதுக்கு பண்றதுன்னா, உங்களுக்கு ஃபயர் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க வந்து என்ன ஆகுனா இங்க ரீகால்குலேட் ஆகிட்டே இருக்கும். உங்க பாருங்க சிமுலேஷன்ஸ் ஆன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இங்க கால்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு வாட்டி நீங்க மாற்றும் போதோ இது பண்ணாலுமே. ஸோ அதனாலதான் என்ன பண்றதுன்னா கேட்ச் ஃபைல் எடுக்கிறது. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி பண்ணதுக்கு வந்து என்னன்னா கேட்ச் ஃபைல் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இதை நான் உங்களுக்கு எப்படி கேட்ச் ஃபைல் பண்றதுன்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து
நீங்க பண்ணி பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க கேட்ச் ஃபைல் வந்து இது பண்ணீங்க. ஓகே, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதை ஏன்னா எனக்கு வந்து ஹெவி ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே இதாக ஃபயர் இதாக உங்களுக்கு ஹெவி ஆகும். ஓகேவா, இப்போ என்னன்னா இப்போ எதில் போவீங்க, பைரோ இம்போர்ட்ல போயிங்க. ஓகேவா, போயிட்டு சேவ் டு ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு என்னன்னா இந்த ஜாமெட்ரி நம்ம பண்ற இங்க இது பண்றதை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ண போறோம். எனக்கு ஓகே ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சேவ் பண்ண போறோம். சேவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து அதை என்ன பண்ணுவோம், நம்ம சேவ் பண்ணிருக்க டிஸ்க்ல இருந்து லோட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ வந்து என்ன பண்ணாதுன்னா உங்களுக்கு வந்து சிமுலேட் ஆகாது. ஸோ நம்ம பண்ணிருக்கதே யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக பண்ணிட்டோம்னா அது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிற பிரச்சனை அதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணா நம்ம வந்து கேட்ச் ஃபைல் எடுத்துட்டு அதுலேருந்து திருப்பி வந்து லோட் பண்ணிக்கணும் டிஸ்க்லேருந்து எங்கே வச்சு சேவ் பண்ணுறோமோ. இப்போ இதை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம்னா சேவ் டு ஃபைல் கொடுத்துட்டோம்னா இது வந்து சேவ் ஆகிடும் ஒரு இடத்துல. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு போன கிளாஸ்லேயும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னென்னு, இதெல்லாம் ஃபார்மேட்டு கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு எஸ்சி, இது வந்து நடுவில் இருப்பீங்களா இந்த டாலர் ஹிப் இந்த ஓஎஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா உங்களோட இந்த நேமை கொடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ ஃபயரு இல்லை ஸ்மோக்கு அந்த மாதிரி நேம் கொடுப்பீங்களா, அது நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் டு ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எங்கே வந்து நீங்கள் லொக்கேஷனில் சேவ் பண்ணுறீங்களோ இங்கே போயிட்டு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் ஆகும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி பண்ணது எனக்கு இருக்குது இங்கே உங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்ச் ஃபைல் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸ்மோக் ஃபயர்னு கூட நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அக்செப்ட் கொடுத்துருவேன். கொடுத்துட்டேன்னு வச்சிங்க நான் என்ன பண்ணிடுவேன், இதை வந்து என்ன பண்ணிடுவேன் டிசேபிள் பண்ணிடுவேன். இது வந்து உங்களுக்கு இதாகாது. இப்போ வந்து ஆர் அழுத்திட்டு ரெண்டர் இதை ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டர் செலக்ஷன் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா, இங்கே வந்துடும். ஓகே, இது லோட் ஃப்ரம் டிஸ்க் கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன். லோட் ஃப்ரம் டிஸ்க் கொடுத்தா என்னோட பழைய நான் பண்ணியிருந்த ரெண்டர்ஸ் வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா, இதுதான் நான் பண்ணது வந்து ஸ்டார்டிங்ல வந்து நான் என்னோட இதுக்கு வந்து அந்த ஸ்மோக்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணது. நான் இப்போ சொன்னல அதை தான் பண்ணியிருக்கேன். உள்ள எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் கேட்ச் ஃபைல் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. கேட்ச் ஃபைல் நான் உங்களுக்கு இப்போ போட்டேன்னா இன்னும் நான் சொல்லி கொடுக்குற இந்த டைம் விட அதிகமாகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் வந்து கேட்ச் ஃபைல் போட்டு வச்சிருந்ததே வந்து லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, லோட் ஃப்ரம் டிஸ்க்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ண கேட்ச் ஃபைல் வந்து லோட் ஆகிக்கும். நீங்க வந்து இந்த நோடு வந்து டிசேபிள் ஆகிடும். இங்க இருந்து நீங்க ரெண்டர் போட்டுக்கணும். ஆர் அழுத்தி இதை ட்ராக் பண்ணீங்கன்னா இம்போர்ட் பைரோ ஃபீல்டை வந்து ட்ராக் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஒரு ரெண்டர். இதுக்கப்புறம் இது வந்து யூஸ் ஆகாது. ஓகேவா, நம்ம வந்து இது பண்ற வரைக்கும் இதெல்லாம் வந்து என்னன்னா டைம் ரிடியூஸ் பண்றதுக்கான மெத்தடு. ஓகேவா, எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரெண்டர் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபைல் பண்றதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு டைம் வந்து கண்ணாப்பிடான உங்களுக்கு லிமிட்டே எல்லாம் போயிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சிம்பிளா வந்து ஒரு இடத்துல வந்து ஃபைனல் பண்ணிட்டு கேட்ச் ஃபைல் போட்டு திருப்பி அதில் டிஸ்க்லேருந்து லோட் பண்ணீங்க. பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஒயிட்டா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க, என்னடா ஃபயரை காணுமே அப்படின்னா உங்களுக்கு ஃபயர் வந்து லைட் வச்சாதான் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். லைட் நம்மளுக்கு லைட் எந்த லைட்டும் இங்கே இல்லை. நம்ம லைட்லாம் டெலீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி கொடுக்கறதுனால லைட்லாம் டெலீட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நான் வந்து 2 பாயிண்ட் லைட் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணுங்க, இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து லைட் எங்க இருக்குன்னு பாருங்க. லைட் இருக்கா, இந்த இருக்கு பாருங்க லைட். இந்த டேப் இந்த செல்ஃப் டேப் இந்த செல்ஃப்க்கு வந்துட்டு பாயிண்ட் லைட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இங்க வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ பாருங்க லைட் உள்ள வந்து இன்ட்ராக்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம லைட் எப்படி வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி 2 சைடு வச்சுக்கலாம். பாயிண்ட் லைட் இந்த இருக்கு, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஓகேவா, கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே இந்த சைடு வந்து தள்ளி வச்சுங்க. ஓகேவா, இதை வந்து மேலே ஏற்றி வச்சுங்க. உங்களுக்கு எப்படி லைட் பண்ணணுமோ லைட் நீங்கள் வச்சு பண்ணுவீங்க. ஓகேவா, 3.0 4.8 எப்படி வச்சு பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து உங்களோட இதுக்கு உங்களுக்கு எப்படி வந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுங்க. ஓகேவா, ரியல் டைமா லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி. இப்போ நான் இப்படி வச்சுட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டருக்கு போயிங்க. ரெண்டருக்கு போயிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்க, இது ஆல்ரெடி பண்ண ரெண்டர் இருக்கு. ஓகேவா, இப்போ ரெண்டர் கொடுங்க. மறுபடி ரெண்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண ரெண்டர் வந்து போயிட்டு நம்ம புதுசா செட் பண்ணது வந்து வந்துடும். இப்போ வந்து ரெண்டர் ஆகுது. ஓகேவா, இப்போ பாருங்க நம்ம பண்ண ரெண்டர் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா ரெண்டர் ஆயிடுச்சு. ஃபுல்லா முடியல, ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைட் வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா,
இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டைம் ஆகுது இந்த மாதிரி ஃபுல் ரெண்டரை பார்க்கறதுக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஷிஃப்ட் அழுத்திட்டு கரெக்டாக எங்கே வேணுமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த போர்ஷன் மட்டும் ரெண்டர் ஆகும். இப்போ இந்த போர்ஷன் மட்டும் தான் நீங்கள் பார்த்து சரி பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்த மட்டும் நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக ரெண்டர் போடும்போது எப்படி இதே மாதிரி தான் எல்லா இடமும் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்லாம் இது பண்ணீங்கன்னா ஷிஃப்ட் அழுத்தி எங்கே செலக்ட் பண்ணீங்கனாலும் அந்த இடம் மட்டும் ரெண்டர் ஆகும். ஓகேவா? அதனால வந்து ரெண்டர் போர்ஷனில் வந்துட்டு ஷிஃப்ட் அழுத்தி செலக்ட் பண்ணீங்க. நம்ம வந்து இந்த ஃபயர் வந்து ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது வந்து இந்த ஷேடர் வந்து நம்ம என்னென்னு போய் பார்க்கலாம். ஓகேவா? மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஃபயர் வந்து நீங்கள் கொடுத்தோடனே இங்கே பைரோ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்து அதுவே இது பண்ணிடும். ஓகேவா? இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது என்னன்னா இது வந்து டிஃபால்ட்டாக வர்றது. நீங்கள் வந்து ஃபயர் இது கொடுத்தோடனே அதுலேயே டிஃபால்ட் ஃபயருக்குன்னு இந்த ஒரு டோன் இருக்கும். அந்த இது வந்து அந்த ஃப்ளேம் வந்து அந்த மெட்டீரியல் வந்து செட் ஆகிடும். இது எங்கே செக் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் டேப்புக்கு வந்துட்டோமா, ஆப்ஜெக்ட் டேப்புக்கு வந்துட்டு இப்போ எங்கே நான் வந்து அந்த மெட்டீரியலை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் அசைன் பண்ண மெட்டீரியலை பைரோவுக்கு போயிங்க, பைரோ இம்போர்ட்டுக்கு போயிங்க. இங்கே வந்து என்ன பண்ணுங்க, ரெண்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டீங்கனால உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளேம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று வந்துருக்கா, மெட்டீரியல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு ஃப்ளேம்னு இருக்கா. அந்த ஃப்ளேம் வந்து டிஃபால்ட்டாக உள்ள ஃப்ளேம். ஓகேவா? நீங்கள் வந்து அங்கே கொடுத்த ஃப்ளேமு அந்த மெட்டீரியலில் இருக்க ஃப்ளேம். ஓகேவா? டிஃபால்ட்டாக அசைன் ஆனிச்சுன்னு சொன்னால அதுதான் இது. ரெண்டரில் போனீங்கன்னா இருக்கும் அந்த பைரோ இன்புட் தான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த மெட்டீரியல் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல நம்ம மெட்டீரியல் ஆல்ரெடி, இது வந்து சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்கள் இங்கே இது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லோட் பண்ண அந்த ஸ்மோக் இருக்குல்ல, இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து மாற்றுறேன். ஓகேவா? ஸ்மோக்கோட வேலையை தான் கொடுத்துருக்காங்க, இங்கே டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்மோக் இதோட வந்து உங்களுக்கு டென்சிட்டி வந்து அதிகமாகும். பார்த்தீங்கன்னால தெரியும் பாருங்க, ஒரு மாதிரி அடர்த்தியாக. இப்போ பாருங்க, இப்போ இவ்வளோ வந்து ஸ்மோக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காட்டன் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டென்சிட்டி வந்து அதிகமாகுது. ஓகேவா? அதே கம்மி பண்ணோம்னா நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும். ஓகேவா? இப்போ வந்து இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். அதிகப்படுத்திட்டு அதே மாதிரி ஸ்மோக்கோட பிரைட்னஸ் இப்போ வந்து ஓரளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது, ஒரு 1ல் இருக்குது. இது என்ன கம்மி பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஸ்மோக்கோட கலர் வந்து இன்னும் என்ன ஆகும்னா டல் ஆகிடும் பாருங்க. ஒரு மாதிரி பிளாக்காக இன்னும் பிளாக் ஆகுது பாருங்க. நான் உங்களுக்கு இந்த இடத்த மட்டும் ரெண்டர் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஓகேவா? பர்டிகுலராக இந்த இடத்த மட்டும், ஏன்னா ஃபுல்லாக ரெண்டர் பண்ணால் டைம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து ஷிஃப்ட் அழுத்தி ட்ராக் பண்ணி இந்த கரெக்டாக இந்த நம்ம சிமுலேஷன் பார்ட்டை மட்டும் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ஸ்மோக் பிரைட்னஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா பண்ணலாம். பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணிட்டா நல்லா வந்து பிரைட் ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு? கலர்லேருந்து நல்லா ஒயிட்டில் இருக்குது, ஒயிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது அது நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வந்து கலரு இதெல்லாம் டிம் பண்ணி வைக்கிறேன்னா வச்சுக்கிங்க. பிளாக்ல இருக்கணுமா ஒயிட்டில் இருக்கணுமா, நீங்கள் இப்போ கலரையும் வந்து என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் என்ன ஒரு ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே டோன் வந்து கலர் டோன் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது. ஓகேவா? பாருங்கள், கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து அதில் என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ, என்ன மாதிரியான டின்ட்டில் இருக்கணும் அந்த ஸ்மோக்குங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ணி அந்த கலரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே இது என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஸ்மோக்கோட இதை வந்து ரீவெட் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த ஒயிட்டு அந்த முன்னாடி இந்த டின்ட்டுக்கே வந்துடும். இப்போ நம்ம வந்து கலர்லாம் கொடுத்துருந்தோம்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து இன்டென்சிட்டி ஸ்கேல், இந்த ஃபயர் இருக்குல்ல அதோட ஸ்கேலு, இப்போ நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபயரோட அந்த பிரைட்னஸ் இருக்குல்ல, அந்த ஒரு மாதிரி டெம்பரேச்சர் அது வந்து அதிகமாகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்லோ இஷ்யூ வந்து ரொம்ப வந்து அதிகமாக இதாகும். ஓகேவா? அதே வந்து நீங்கள் இதை கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஃபயரோட அந்த இன்டென்சிட்டி வந்து அந்த ஸ்மோக் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது எல்லாமே மைல்டாகிடுச்சு. ஓகேவா? இதை நம்ம 2லே வச்சுக்கலாம். அதே வந்து டெம்பரேச்சர் ஸ்கேல் வந்து அதே தான். எப்படின்னா டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எமிட் ஆகிறது வந்து ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி இதாகும். அந்த ஒயிட் ஃபீல்டு இருக்குல்ல, ரொம்ப வந்து அதிகமாக டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பிரைட்டாக இதாகிடும், க்ளோவாக ஆன மாதிரி ஆகிடும். ஓகேவா? ரொம்ப ஓவர் பிரைட்னஸ் அந்தளவுக்கு வைக்கக்கூடாது. டிஃபால்ட்லேயே வச்சுக்கலாம், ரிவர்ட் டு டிஃபால்ட். இதெல்லாம் எதுக்காகன்னு உங்களுக்கு வந்து சும்மா சொல்கிறேன். இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் இதில் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து இப்படியே இருக்கட்டும், மற்றெல்லாம் கரெக்டாக வச்சுட்டோம்.
இது வந்து டெம்பரேச்சர் நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம், எவ்வளோ வேணும் அப்படின்றது இதை வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து அதில் உள்ளது இது வந்து நம்ம என்ன டிஃபால்ட்டாக இதில் உள்ளதே வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த ஃபயருக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் ஆயிரும். அந்த டோன்லாம் கலர் டோன்ஸில் எல்லாமே இந்த மெட்டீரியல்லாம் இல்லை நான் வந்து நானாக தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, டெம்பரேச்சர் டு கலர் ரேம்ப்னு இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ரேம்ப் வச்சு நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த ஃபயருக்கு. ஓகேவா, இப்போ வந்து இதை நீங்கள் தள்ளி வைக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபயரோட இதை வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம், ஃபயரோட கலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து இதை நல்லா எடுத்துட்டு போனேன்னா ஃபுல்லாக ரெட்டாகுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இப்போ இது மாதிரி கலர் டோனை வந்து நீங்கள் வந்து இந்த ரேம்ப் யூஸ் பண்ணி எந்த இடத்துல எப்படி வேணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணலாம். ஒரு ஆரஞ்சிஷாக வேணுமா இல்லை வந்து ஒரே எல்லோயிஷாக வேணுமா அப்படின்ற மாதிரிலாம். இப்போ இது எனக்கு வேணாம் அப்படின்னா இப்போ இதை எடுத்து விட்டிங்கன்னா இதாகிடும். ஓகேவா, இவங்க இந்த ஆரோ இங்கே கொண்டு போயிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த ரேம்ப் வந்து போயிடும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒரே கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த இது உங்களுக்கு வேணாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானாலாம் எதுவும் பண்ணல, டிஃபால்ட்டாக அதில் இருக்க இதை வச்சே நான் வந்து ஃபைன் டூன் பண்ணிப்பேன் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம், டெம்பரேச்சர் டு ஃபிசிக்கல் அப்படின்னு இருக்குல்ல, பிளாக் பாடி கலர் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ளேம் வந்து டிஃபால்ட்டாக அவங்க வந்து ஃப்ளேம்காக இது கொடுத்துருப்பாங்க. அந்த அல்காரிதத்துக்கு ஏற்றாப்புல இது வந்து என்ன ஆகிடும்னா அதோட கலரை வந்து அந்த டிஃபால்ட்டுக்கு ஃபயருக்கு ஏற்றாப்புல கலர் மாற்றிக்கும். ஓகேவா, இதெல்லாம் வேணான்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபயர் முடிஞ்சிச்சு, ஸ்மோக் பற்றி பார்த்தாச்சு. இதே ஸ்மோக்குக்கு வந்து என்னன்னா இன்னொரு மெத்தடுக்கு ஷேடோ, ஸ்மோக்குக்கு வந்து இந்த ஷேடோ வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஷேடோ வந்து கம்மி பண்ணிங்கன்னா இந்த ஸ்மோக் என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி பிளெயின் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து என்ன ஆகிடும்னா பேப்பர் இது மாதிரி ஆகிடும். அந்த பிளேனோட பிளேன் பாருங்கள், இந்த கீழே உள்ள கிரவுண்டோட கிரவுண்ட் ஆகிடுச்சு. இதே வந்து இந்த ஷேடோ வந்து அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா நல்லா வந்து என்ன ஆகுனா திக்காக இருக்கும். ஷேடோ வந்து இந்த ஸ்மோக்கோட ஷேடோ வந்து நல்லா வந்து டெப்த்து காமிக்கும், உங்களுக்கு வந்து உள்ள எடுத்து காமிக்கும். அப்படின்னு தனியாக ஸ்மோக்கை வந்து அதோட டெப்த்தை வந்து நல்லா வந்து இது பண்ணும். அதுக்கு தான் வந்து இந்த ஷேடோ டென்சிட்டி. ஓகேவா, இந்த ஷேடோ டென்சிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் எதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோஷன் ரெடி பண்ண போறீங்கன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணும் போதே வந்து இது பண்ணிங்க. ஓகேவா, அந்த ஷேடோவுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே கலர் சேஞ்ச் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃப்ளேம் வந்து அது ஆல்ரெடி வந்து என்ன இருக்குன்னா அது டிஃபால்ட்டாக ஃப்ளேம் வந்து இருக்குது. ஓகேவா, டிஃபால்ட் மெட்டீரியல் வந்து அதுவே வந்து ஹுடினி வந்து என்ன பண்ணுங்க அசைன் பண்ணிக்கும். ஓகேவா, உங்களுக்கு அது ஓகேன்னா அதை விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒரு டிஃபால்ட் ஒரு கஸ்டமாக வந்து ஒரு ஷேடர் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு மெட்டீரியல் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு வச்சிங்களேன். இந்த பிரின்சிபல் ஷேடர் நீங்கள் இருக்குல்ல, இது எங்கே இருக்குன்னா அந்த டேப்ல அந்த மெட்டீரியல் டேப்புக்குள்ள வந்துடணும். மெட்டீரியல் பேலட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த பிரின்சிபல் ஷேடர் இருக்கும். இதை எடுத்து இங்கே போடுங்க, போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பிரின்சிபல் ஷேடர் எடுத்து எங்கே வேணுமோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மெட்டீரியல் கொடுக்க போறீங்களோ இப்போ இதுக்கு ட்ராப் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன். இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த பிரின்சிபல் ஷேடர் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்குது பாருங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து இப்போ மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இந்த பிரின்சிபல் ஷேடர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து கலர் மாற்றுறது, வேல்யூ கொடுக்குறது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகேவா, கலர் வந்து இப்போ வந்து ஒரு கிரேல இருக்குது. ஓகேவா, இப்போ நீங்கள் இதே வேற கலர் மாற்றுறீங்கன்னா அந்த கலர் வந்து அப்ளை ஆகிடுவாங்க. ஓகேவா, நம்மளுக்கு இங்கே லைட்டிங் வந்து பிளாக்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து தெரியல. இப்போ இது வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இந்த இன்டென்சிட்டி கொடுக்குறது, இந்த ஐஆர்ஓன்னு சொல்லுவாங்கல்ல ரெஃப்ளெக்ஷன்ஸ், அந்த அந்த வேல்யூ வந்து கம்மி பண்ணுறது, ரெஃப்ராக்ஷன்ஸ் அந்த மேட்டர்லாம் வந்து என்ன பண்ணுங்க கொடுத்துக்கலாம். 1 கொடுத்துங்க. 1 கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா அந்த கீழே உள்ள அந்த வேல்யூ அந்த ரெஃப்ளெக்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து இல்லை பாருங்க. இப்போ அதே வந்து 1.5 கொடுத்தா அந்த வேல்யூ வந்து வருது பாருங்க. ரஃப்னஸ் வந்து 0 கொடுத்துங்க. 0 கொடுத்தா ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப வந்து ரஃப்பாக இதாகிடுது. ஓகேவா, இப்போ வந்து அது 0.3 அல்லது இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல அந்த கிரவுண்ட்லேயே வந்து இதான மாதிரி இருக்கு பாருங்க. அந்த லைட்டு இந்த ஃபயர் ஆகும் போது எப்பவுமே ரெஃப்ளெக்ஷன்ஸ் அந்த ரெஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த ரஃப்னஸ்ஸு இந்த ஐஆர்ஓ இதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரெஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஓகே அப்படின்ற லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுங்க கடைசி என்ன பண்ணுங்க ரெண்டர் பண்ணிடுங்க. ஓகேவா, ரெண்டர் எப்படி பண்ணுறதுன்னா ஆல்ரெடி சொல்லிடுங்க.
அவுட்புட் இதுக்கு வந்துங்க. அவுட்புட் ஆக்சுவலாக அவுட்புட் என்ன பண்ணுங்க, இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு அதர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதர் நெட்ஒர்க்ஸில் வந்துட்டு அவுட்புட் இதுக்கு போனீங்கன்னா மேண்ட்ரா இருக்கும். ஓகேவா, மேண்ட்ராவில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்கே உங்களுக்கு அவுட்புட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரெண்டரை வந்து ஃப்ரேம் ரேஞ்சுக்கு தான் பண்ணணுமான்னு கேட்கும். ஒரு வந்து 130 to 240 இருக்குது. வந்து நான் பாதியாக ரெண்டரை போட்டதுனால அப்படி இருக்குது. ஓகேவா, இது வந்து ரெண்டர் டு கரண்ட் ஃப்ரேம் கொடுத்துட்டீங்கன்னா அது எவ்வளோ கரண்ட் ஃப்ரேம் இருக்கோ அந்த இது கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த ஃப்ரேம் இந்த கரண்ட் ஃப்ரேம் இப்போ ரெண்டர் டு கரண்ட் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா அந்த கரண்ட் ஃப்ரேம் மட்டும் ரெண்டர் ஆகும். நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ ஃபுல்லாலாம் ஆகலை பாருங்க, நம்ம ஷிஃப்ட் வந்து அழுத்தி எதை வந்து ட்ராக் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ இதை வந்து ரெண்டர் ஃப்ரேம் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா 130 to 240 இருக்கு. இப்போ வந்து 130 தான் ஆகும் 240 வரைக்கும். நம்ம வந்து 1 பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுங்க, 1 சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா, 1 to 240 அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து 240 மொத்த ஃப்ரேம்ஸும் எல்லாமே வந்து என்ன ஆகுனா ஃபுல்லாக அந்த ஃபயர் வந்து ரெண்டர் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா கேமரா வந்து நீங்கள் வந்து கேமரா வந்து எந்த கேமராவில் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க கரெக்டாக பார்த்துட்டு கொடுங்க. ஒரு கேமராவுக்கு 2 கேமரா வச்சுட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒன்று ஃபர்ஸ்ட்டில் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றுமே ரெண்டராயிராது, ஒன்றும் பிளாக்லேயே ரெண்டராயிருக்கும். டைம் வேஸ்ட்டு, ஃபுல்லாக வந்து விசிபிளும் ஆகாது, ஒன்றுமே இருக்காது, பிளாக்காக இருக்கும். அப்படியே இப்போ வந்து கேமரா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா, ரெண்டாவது கேமரா தான் வச்சு ஓகே பண்ணேன். ஸோ இப்போ ரெண்டாவது கேமராவை நான் என்ன பண்ணிருக்கேன், செலக்ட் பண்ணிங்கன்னா கேமரா எத்தனை இருக்குன்னு காமிக்கும். 1 2 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன்று காமிக்கும். இப்போ நான் வந்து 2 மட்டும் தான் இருக்குது, மற்றெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால ரெண்டாவது கேமரா மட்டும் ஓகே பண்ணிக்கிறேன். ஓவர் ரைட் கேமரா ரெசல்யூஷன் இருக்கு பாருங்க, அதை டிக் பண்ணீங்கன்னா அந்த யூசர் நம்ம வந்து நம்மளே கொடுத்துக்கலாம் எவ்வளோ வந்து ரெசல்யூஷன் வேணும், அது வந்து ஆஃப் பண்ணால் போதுமா 1/3 பண்ணால் போதுமா அப்படின்னா அந்த குவாலிட்டி அதுலேயே நம்ம கொடுத்துருக்க குவாலிட்டிலே எவ்வளோ குவாலிட்டியாக வேணுங்கிறத அது வந்து இந்த இதை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ஹெச்டி 4K அந்த மாதிரி எல்லாமே வரும், ஹெச்டி எல்லாமே வரும். ஸோ ஓகே, வந்து இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ, எனக்கு வந்து 1920,080 ஹெச்டியில் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து வேற என்ன பண்ணுவீங்கன்னா இமேஜுக்கு வந்துங்க, கீழே இமேஜ்னு ஒரு டேப் இருப்பாங்க, அதில் வந்துட்டு இதில் என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து அவுட்புட் பிக்சர் வந்து எங்கே போய் சேவ் ஆகணும், நான் பிஎன்ஜியில் சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏஎக்ஸ்ஆரில் வேறு எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். நான் டயர் ஃபயர்னு போட்டிருக்கேன். ஓகேவா, இது எங்கே போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், அந்த ஓஎஸ்ஸு அந்த ஹிப் ஃபைல் நேம்லாம் போட்டிருக்கோம், அதை எடுத்துகிட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, இது வந்து நீங்கள் வேறு எதுவும் வந்து மாற்றிடாதீங்க, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா, இந்த இதுக்கு இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷுக்கு அப்புறம் அதுலேருந்து இந்த டாட் வரும், $F4ன்னு வரும்ல ஃப்ரேமு, அதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதுலேருந்து இந்த டாட்டுக்கு முன்னாடிலேருந்து இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் முன்னாடி வரைக்கும் தான் நீங்கள் வந்து நேம் வந்து கொடுக்கணும். ஓகேவா, நான் டயர் ஃபயர்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துங்க. அப்புறம் வந்து வேறு என்னென்ன கேட்டிருக்குன்னா இதில் வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம் இப்போதைக்கு, கிரிப்டமெண்ட் இதெல்லாம் வேணாம். ஓகேவா, அவுட்புட்டு ஓகே. இதில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து பிக்சல்ஸ் மட்டும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த இடத்துலனா அந்த உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து பிக்சல்ஸ்லேயே வந்து கம்மியாக இருக்கும். எப்படி இருக்கும், இமேஜில் இருக்கா ரெண்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிக்சல் சாம்பிள் இருக்குல்ல, இது வந்து 3ல் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க 4ல் கொடுத்துங்க. ஓகேவா, 4ல் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், 3ஐ விட கொஞ்சம் நல்லா இருக்கும். 3ஐ விட கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத விட கொஞ்சம் ஓவராலாகவே கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, இப்போ இதில் கொடுத்துங்க 4 கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல இந்த சாம்பிளிங் ரேட்லாம் வந்து ஈக்குவலாக ஏற்றி இறக்கிக்கலாம். ஓகே, 8ல் வச்சுக்கலாம், 16ல் வச்சுக்கலாம். அது வந்து குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் இங்கே சாம்பிளை வந்து பார்த்துங்க. உங்களுக்கு ஓகேனா அப்புறம் இதுவே நாய்ஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து குவாலிட்டி அதிகமாக வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இதை கொஞ்சம் 8ல் 16 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கம்மியாக இருக்கும், குவாலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த நாய்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா, எனக்கு இப்போ அவ்வளோ வேணாம், அவங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து சாம்பிள் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நாய்ஸ் லெவல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஏற்றோன்னா இதில் வந்து குளோபல் குவாலிட்டி வந்து 1லேருந்து 2 மாற்றிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு கொடுத்தீங்கன்னா ரெண்டர் டைம் வந்து பயங்கரமாக எடுக்கும். ஸோ வந்து இது 1லே மெயின்டைன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு, ரெண்டர் குவாலிட்டி வந்து அதிகமாக கொடுத்துடாதீங்க. ஓகேவா, டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துடும் ரெண்டர் டைம். எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஓகேங்கிற பட்சத்தில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, கேமரா செக் பண்ணிங்க, எல்லாம் ஓகேனா ரெண்டர் டு டிஸ்கின் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரெண்டர் ஆகணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்னன்னா பின்னாடி வந்து ரெண்டர் ஆகிடும், க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு இதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதே வந்து ரெண்டர் டு டிஸ்க் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டர் ஆகிற நீங்கள் வெயிட் பண்ணணும், முன்னாடியே ரெண்டர் ஆகிட்டு இருக்கும், இந்த ஃபைல் ஓப்பன்லேயே இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. அதே ரெண்டர் டு டிஸ்கின் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பின்னாடி வந்து
பேக்ரவுண்டில் வந்து தனியாக ஒரு ஃபைல் ரெண்டர் மேனேஜர்னு சொல்லி ஓப்பன் ஆகி அதில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எதில் காமிச்சிருக்கேன்னா இந்த மெத்தடை சிகரெட் ஸ்மோக் பண்ணோம்ல அதில் வந்து நான் உங்களுக்கு இது வந்து ரெண்டர் பண்ணி காமிச்சிருப்பேன். தனியாக ரெண்டர் ஆகிட்டு இருந்திருக்கும். ஓகேவா, அந்த கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதை வெளியில் ஏதாச்சும் ஒரு கம்போசிஷன் சாஃப்ட்வேர் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணுறது, அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இன்னும் பண்ண எக்ஸ்ட்ரானா வெளியில் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் ஃபைனல் டச் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம ஆனால் சாம்பிளிங் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தான் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அது என்னென்னு கிளியர் பண்ணுறேன். இது வந்து இனிமேலுக்கு வரலாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுனால ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. அது இன்னும் டைம் அதிகமாகும். இதுவே வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து அது சொன்னால் இன்னும் அதிகமாகும். ஸோ வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு வந்திருந்தவங்களுக்கு இது எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி சொல்கிறேன்ட்டு. இன்கேஸ் நடுவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படின்னு அதை சொல்கிறேன், அதை மட்டும் செப்பரேட்டாக தனியாக சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்படி பண்ணிங்கன்னா அவுட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி வரும். இதில் வந்து வேறு ஏதாவது மாற்றுறேன் உங்கள் ஸ்டைலுக்கு மாற்றுறேன்னா மாற்றிக்கலாம். விண்டு வெலாசிட்டி எல்லாத்தையும் மாற்றினீங்கன்னா வேறு மாதிரி உங்களுக்கு ஃபயர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து சிமுலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.